யாவர்க்கும் மாலை வணக்கம். வல்லினம் மெல்லினம் இடையினம் இதோட சங்கமம் தான் தமிழ் என்ற வார்த்தை. தமி என்றால் எதையும் சார்ந்திராத, தானே தன்னால் தன்னுடைய மொழி ஆண்மை அதன் மூலியமாக இயங்கும் மொழி. நீங்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் சேர்த்துருக்காங்க. தமிழுக்கு அந்த அந்தஸ்து கிடச்சிருக்கு. இதை கொடுத்தது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அப்போ நம்ம தமிழ் அறிஞர்கள் ரொம்ப லேட்டு நம்ம கிடச்சிது. தமிழ் அறிஞர்கள் அதை கொண்டு போய் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சமைக்கிறாங்க. மொத்தம் 11 இருக்குது. இப்போது லத்தீன், கிரேக்கம், அரேபியம் ஆரம்பித்து சமீபத்தில் அரேபிய மொழியும் சேர்த்துருக்காங்க. ஆனால் நான் உற்று நோக்குனிங்கன்னா பேசக்கூடிய மொழிகள் இன்றளவு 2 தான். சமஸ்கிருதமும் அதில் இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். மற்ற மொழிகள் எல்லாம் பேச்சு வழக்கில் இல்லை. நான் சொல்கிறது பழைய கிரேக்கம், பழைய லாட்டின். இப்போ இருக்க பேசுகிற மொழி வேறு. அங்கே அப்போது அந்த குறிக்கோள்களை வைக்கும் பொழுது அந்த ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க, மற்ற மொழிகளுக்கெல்லாம் 5-6 தகுதிகள் இருந்தது. அதனால் இந்த கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு. பட் தமிழோட அந்த குறிக்கோள்களையும் அந்த பகுதிகளையும் வச்சபோது மிரண்டு போயிட்டாங்க. பார்க்க 11 ஆதாரங்கள் இருந்துதான். மற்ற மொழி 5-6 தான் இருந்தது. ஆனால் 11 மொழி. தமிழ் சாவாது. தமிழ் 130 நாடுகளில் உள்ள மொழி. வேரில் ஊர்ன மொழி. மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க தெரியல. ஆதி தமிழ்னு பேர், தூய தமிழ். சமஸ்கிருத வார்த்தைகள் உள்ளே புக 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த மொழி தெலுங்கு, தமிழிலிருந்து பிரிந்த மொழி. பிறகு 800 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்த மொழி கன்னடம். அது கமல் சொன்னது கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் அந்த HOW இருக்கு இல்லையா, இன்ஸ்டெட் ஆஃப் WHAT ஹவுன்றது பார்த்துருக்கலாம். சமீப காலம் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த மொழி மலையாளம். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆனால் தமிழ் மன்றம் அதை உடைக்குது. நீங்கள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம், அதுவும் மதிவானன்னு ஒருத்தர் வருவார். நல்ல சிக்கன் குழம்பு, மட்டன் சுக்கா சாப்பிட்டுட்டு பேசுவார். அதனால் உணவுக்கு தமிழில் தான் நம்ம தமிழ் பேசுகிறோம். அத்தகைய ஒரு அமைப்பு இது. தமிழொற்று பற்றி பேசுனாங்க. நான் தான் அதோட முதல் தலைவர். 1.5 வருஷம் ஆச்சு. வேணு, சர்வவேல்ராஜன், நான் நுங்கம்பாக்கத்தில் குட் ஷெப்பர்ட் கான்வென்ட், அது எதிர்க்க 3வது ஃப்ளோரில் மீட்டிங். பேர் வைக்கிறோம். அன்றைக்கி தான் நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து, நிறைய வந்தது. அகத்தியம், தொல்காப்பியம் அதெல்லாம் வந்தது. 3 பேரும் சேர்ந்து தமிழ் ஊற்று வச்சோம். ஆனால் அந்த இயற்கையோட உறுதுணை, வெளியில் அப்படி மழை ஊற்றுது. இங்கே பேர் என்ன வைக்கிறோம்? தமிழூற்று சென்னை சொல்வேந்தர்கள் மன்றம். ஸோ இயற்கையும் எங்களுக்கு சப்போர்ட் ஆச்சு. அதை ஃபார்ம் பண்ணோம். 1.5 வருஷம் ஆச்சு சார்ட்டர் பண்ணுறதுக்கு. ஏப்ரல் 14 தமிழ் வருஷம் அன்னைக்கு இறையன்பு வந்திருந்தார். திருக்குறள் தாமோதரன் வந்திருந்தார். சரோ, நீங்கள் வந்திருந்தீங்களா அன்றைக்கி? விடுதலை என்னைக்கு கிடச்சிதுன்னா ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் சார்ட்டர் பண்ணோம் நாங்கள். இவர் கொஞ்சம் அதெல்லாம் சொன்னார். ஒரு ஸ்டெப்பு அவங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்ரீலங்கன்ஸ் இந்த தமிழூற்று கிளப்பில் புலிகள்லாம் இருக்காங்க, கிளப்பி விட்டாங்க. ஸோ வராங்க, மக்கள் வராங்க, சேர மாட்டுறாங்க. ஸோ 1.5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. சரி, நாங்களும் பார்த்தோம் எப்படி இருந்தது. எங்களை ஒரு 5-6 முருகேஷ், நான், கந்தன் இருந்தார். நாங்கள் 3 பேர். அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பிரசாத் வந்திருந்தார். எல்லாம் அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் மெம்பர் ஆகிட்டோம். நீனா ஜான் பார்த்து கொடுக்கும்போது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸோ 14 உறுப்பினர்கள், அந்த மனைவிகள் 6 பேர் சேர்ந்து ஒரு வழியாக முடித்தோம். ஏன் இவர் சொன்னப்போல தென் தமிழும் ஏன் இது மறைஞ்சுன்னா மிகப்பெரிய காரணம். நிறைய இங்கிலீஷ் கிளப்ஸும் போயிருக்கு. அதில் கோவிட் என்னும் ஒரு அரக்கன் நுழைந்தான், காலி பண்ணிட்டான். இன்னும் கோவிட் வந்தப்போ என்னாச்சுன்னா, எங்களுக்கு அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து, அட்லாண்டாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து ஆன்லைன் மெம்பர்ஷிப் எல்லாம் வந்தது. அந்த முடிஞ்சு எல்லாம் இன்பர்சன் மீட்டிங் போன பிறகு காலி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் இங்கே நான் வந்ததே ஒரு சுவையான அனுபவம். தமிழூற்று சாக போகுது. இவர் சம்பத் சௌரிராஜனோட தலைமையில் இருந்தது. என்னால் அந்த சமயத்தில் நான் வெளியில் வந்துட்டேன். லாஸ்ட் 1 இயர் தள்ளாட ஆரம்பிச்சிடுது. அப்போது ஆறுமுகம்னு என்னோடய எம்டிஸ்லேருந்து அவர் தான் ஏரியா கவர்னர்.
அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பேட் இந்த மாதிரி இதாக இருக்குது, நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆரம்பித்து வச்சது வாங்கினார். சரி சொல்லிட்டு சேர்ந்துடலாம் சொல்லிவிட்டு நான் பணத்தை கட்டிட்டு ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு. பணம் ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது 3 ஓல்டு மெம்பர்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும், இருந்தால் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் விழாலோ. யாரோ கேட்டு பார்த்து நான் யாரும் வரமாட்டேன்றாங்க. நான் பணம் போடணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இழுக்காக இருக்குது, ஒரு சம் சார்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன், மற்றவங்க சேர்த்து எப்படி இது பண்ணுறதுன்றது. அதனால் அந்த கிளப்பு இறந்தது. என் பணம் போய் மாட்டிக்கிச்சே, என்ன பண்ணுறது? சரி பார்த்தேன். அப்போ தான் முதல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் இங்கே வச்சாங்க இந்த ஸ்கூலில் வந்து நான். தென் என்னோட அந்த ஐடி கொடுத்து இந்த கிளப்பில் நான் சும்மா 6 மாதம் தான் இருக்கணும்னு வந்தேன். அஃப்கோர்ஸ் தமிழில் நமக்கு ஒரு நல்ல ஆர்வம் இருக்குது. சரி இது பார்த்த பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நான். தமிழுக்கு ஏன் இந்த ஏற்றம்? இன்ஃபேக்ட் ஆதி மொழின்னுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முஸ்லீம் பேச்சாளர் அவர் சொல்லுவார், நீங்கள் பார்க்க உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அதில் ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் தமிழ் பேசினால் அதிக நாள் உயிர் வாழலாம். தமிழ் பேசினால் இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணார், நம்ம இசிஜி மிஷின், தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேச்சு மீட்டர் ஒன்று உருவாக்கிட்டு வார்த்தைகளை சொல்லணும். இப்போ நான் அம்மா, ஆங்கிலத்தில் மதர், அதே போல் மற்ற மொழிகளையும் இருக்குது. அந்த டைம் டேக்கன் இருக்கு இல்லையா, இந்த அம்மா சொல்கிறதுக்கும் மதர் சொல்கிறதுக்கும் டைம் டேக்கன் இஸ் மோர் மற்ற மொழிகளில். அதனால் தமிழ் வந்து ரொம்ப சாஃப்ட் மொழி, அதை பேசினா அதிக நாள் வாழலாம். தமிழில் எவ்வளோ காவியங்கள் இருக்குது. வாரியார் கூறுவது போல தமிழுக்கு கதி 2, கம்பராமாயணம், திருக்குறள். அதெல்லாம் ரொம்ப சங்க இலக்கெல்லாம் கஷ்டம், இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஒத்து போகாது. ஆனால் வாங்க, நம்மக்கிட்ட இருக்குது, ரொம்ப சிம்பிள், 130. விச் இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இன் த வேர்ல்ட்? பைபிள் அண்ட் குரான். த செகண்ட் மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இன் த வேர்ல்ட் திருக்குறள். என்னோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம், உங்கள் பசங்களுக்கு எல்லாம் வேணாங்க, திருக்குறள் கொடுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இல்லை, லைஃப்லேயே மாற்றங்கள் இருக்கும். சின்ன 7 வார்த்தைகள், வளமான ஆழமான கருத்துக்கள் கிடைக்கும். அதை அவங்க ப்ரொஃபஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அதிகம் பேசுவேன். நன்றி.